ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இட்லி, தோசை, கல் தோசைக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். கார சட்னி. அதுக்கு ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கார சட்னி வந்து நல்லெண்ணெயில் பண்ணும்போது ஒரு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணி வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். நல்லா வதக்கிக்கலாம் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு. லைட்டாக வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக பிங்கிஷ் கலர் வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 4 தக்காளி வந்து நல்லா பழமாக வந்து நான் எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போயே வந்து இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மூடிட்டு வதங்குற வரைக்கும் நம்ம குக் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுட்டு அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியில் இருக்க புளிப்பு எனக்கு போதுமானது. உங்களுக்கு புளி வேணும் அப்படின்னா வெங்காயம் ஆட் பண்ணும்போதே புளியும் நீங்கள் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா தாளிச்சதுக்கப்புறமா நம்ம சட்னியில் வந்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி, தோசைக்கு வந்து சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான கார சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.